பாத்தீங்கன்னு சொன்னா சிறை படத்துல வந்து அப்படி ஒரு தீவிரவாத செயலை செய்ததாக ஒரு நபர் நடிக்க வச்சு காட்டல. அந்த முஸ்லீமா இருப்பதன் காரணமா அந்த போலீஸ்காரன் வந்து எச்சரிக்கையா இருந்தேன் என்பதற்காக மட்டும்தான் அதை சந்தேகப்பட்ட அந்த போலீஸ்காரன். அப்ப சந்தேகப்பட்ட நபரை வந்து சந்தேகப்படக்கூடாதுன்னு சொன்னாங்க. அந்த படத்துல வந்து ஒரு இஸ்லாமிய நபர் அவரை போல ஒரு கதாபாத்திரமாக வந்து இஸ்லாமிய நபரை போல கதாபாத்திரமாக வந்து ஒரு தீவிரவாத செயலை செய்து அங்க வந்து அது கூடாது என்று பேசப்பட்டதா? இல்லையே. அதாவது நீங்க பாருங்க, துப்பாக்கி படத்துல வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து விஜய் எப்படி காமிச்சிருப்பாரு, எந்த அளவுக்கு சொன்னா ஸ்லீப்பர் செல்லாக இஸ்லாமிய மக்கள் காமிச்சிருப்பார். பாகிஸ்தான் போன்ற நாடுகளுக்கு தீவிரவாதிகளுக்கு இங்க இருந்து தகவல் கொடுக்கக்கூடிய மக்களை காமித்திருப்பார். சாதாரணமா கடை வச்சிருப்பான், சாதாரணமா முஸ்லீமா இருப்பான், பெரிய அளவுல அடையாளப்படுத்திக்க மாட்டான், தாடி வச்சிருக்க மாட்டான், பெரிய அளவுல சாதாரணமான முஸ்லீமா இருப்பான், சாதாரணமாக வந்து கடை வச்சிருப்பான். ஆனா அவன் என்ன செய்வானா, ஸ்லீப்பர் செல்லாக உளவாளியாக பாகிஸ்தான் போன்ற தீவிரவாத அமைப்புகளுக்கு துணை போவான் என்று இஸ்லாமிய மக்களை வந்து இஸ்லாமிய மக்கள் இப்படி பரவலா செய்வான், இந்திய நாட்டை பாகிஸ்தானை மாத்தக்கூடிய வேலையை பார்க்கிறான் அப்படின்னு சொல்லி இஸ்லாமிய மக்கள் மட்டுமே டார்கெட் பண்ணி தீவிரவாதியா காட்டி கொண்டு இருக்கும் பொழுது இதை வந்து சாதாரணமான பிரச்சனை போல நடக்கக்கூடிய விஷயத்தை தான் காட்டுறாங்க என்று கடந்து போனா எப்படி? அப்ப நீ நடக்கக்கூடிய விஷயத்தை காட்டுவதாக இருந்தா அதிகப்படியாக இஸ்லாமிய மக்களை விட அதிகப்படியாக காட்ட வேண்டியவர்கள் இந்த காவி பயங்கரவாத RSS கும்பல். இந்த RSS கும்பலை வந்து நீங்க காமிச்சீங்களா? காமிக்கலையா? அப்ப என்ன அர்த்தம்? இஸ்லாமிய மக்கள் மீது மட்டும் இப்படி வன்மம் கொண்டு அந்த வன்மத்தை தீர்த்துக் கொள்வதற்காக என்ன பண்றாங்க, இந்த படத்துல விஜயை கூப்பிட்டு நடிக்க வைக்கிறாங்க. அதற்கு இவர் சம்மதிக்கிறாருன்னா அப்ப அந்த சிந்தனை தாக்கத்துக்கு உடன்பட போய் தானே சம்மதிக்கிறார்கள். இப்ப தேர்தல் காலத்துல வந்து நோம்பு கஞ்சி குடிச்சுட்டா மாறிடுமா, சரியா போயிடுமா? அப்ப இவர் வந்து இஸ்லாமிய மக்கள் மீது வன்மம் கொண்ட பாசிச சக்திகளுக்கு விரும்பி தான் துணை போகிறார் என்று தெளிவாக நம்ம பாக்குறோம். அதே போல வந்து அவர் சொல்றாரு, அமரன் திரைப்படத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து இஸ்லாமிய மக்களை பெருசா கண்டிக்கலைங்கிறார். அமரன் திரைப்படத்தை இஸ்லாமிய மக்கள் கண்டிக்கலையா? இவர் எந்த உலகத்துல வாழ்றாங்க? எவ்வளவு தூரம் அதுக்காக வந்து போராட்டங்கள் நடத்தப்பட்டது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா விஜய்க்கு அதிகமாக வந்து இன்னைக்கு எதிர்க்க காரணம் என்ன? இதுக்கு இஸ்லாமிய மக்கள் விஜயை நம்பி போறாங்க. எந்த இஸ்லாமிய மக்கள் கமலை நம்பி ஓட்டு போடல. கமலை வந்து அவர் வரணும்னு சொல்லி என்ன செய்யல, இஸ்லாமிய மக்கள் பெண்கள் இறங்கி வாக்கு சேகரிக்கல, அல்லது வந்து இந்த மற்ற நடிகரை தூக்கி கொண்டாடல. ஆனா இந்த விஜய் என்ன பண்றாங்க, இஸ்லாமிய மக்கள் தூக்கி கொண்டாடுறாங்க. எந்த அளவுக்கு போயிட்டாங்க, சுப்ஹானல்லாஹ். இஸ்லாமிய மக்கள் அவருக்காக வேண்டி வாக்கு சேகரிக்கிற பேர்ல கொட்டடித்துக் கொண்டு ஆண்களுக்கு முன்னால ஆட்ட போட்டு கொண்டிருக்கிறாங்க. தமிழகத்துல இப்படியான ஒரு சம்பவத்தை இஸ்லாமிய சமுதாயத்திற்கு மத்தியில பார்த்ததே இல்லை. அவை இப்படி எல்லாம் வந்து இஸ்லாமிய பெண்கள் இப்படி எல்லாம் வழிகட்டு போறாங்க இருக்கும் பொழுது அந்த இந்த விஜயனுடைய உண்மை முகத்தை சுட்டி காட்ட வேண்டியது கடமை இல்லையா?